அங்க இருக்கான்பா. என்ன சொல்ற வீர எப்படி இருக்காங்க? ஒன்றும் இல்லை பண்ண, நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்களா? எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? என்ன ஆச்சு அவனுக்கு? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? டாக்டர் என்னடா சொன்னாரு? இல்லை, நான் டாக்டர்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு ஒன்றும் சொல்லண்ணா. ஒன்றும் சொல்ல இல்லைப்பா, வரும் இருங்க. டாக்டரே என் வீரையாக்கு இப்படியே இருக்கு. கேஸ் வெடிச்சதால உடம்புல பல இடங்கள் தீக்காயத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. தூக்கி வீசினதுனால தலையில ஹெவியா அடிபட்டிருக்கு. இன்னும் 24 ஹவர்ஸ்க்கு எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. பார்க்கலாமா அவனை? பேஷண்ட் மயக்கத்தில் இருக்காரு, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரி சார். வாங்கப்பா. ஐயோ, நம்ம வீரையோட அப்பா அல்லாதீங்கப்பா. என்ன அவனுக்கு இப்படி? ஒரு ஈ எறும்பு கூட தீங்கு செய்யாதவனா செய்வேன். நம்ம வீரையாக்கு என்ன அப்படி? டேய் வீரையா, ஐயா வந்திருக்கிற நான் கண்ணை முடிச்சு போடுற, என்ன கண்ணை முடிச்சு போடுற. என் லட்சுமி போன அப்புறம் நீதானா எனக்கு எல்லாமே வந்திருக்கிற. நான் என்ன பண்ணுவேன்டா? டேய் வீரியா. அப்பா, அவருக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. உனக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாதுடா. கண்டிப்பாப்பா, அவருக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஆகக்கூடாதுடா, ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லவனுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. ஆண்டவா, ஆண்டவா, என் வீரைய எப்படியா காப்பாத்தி குடியா, காப்பாத்தி குடி. சார், அவர் தான் சார் பேஷண்டோட கார்டியன். ஓ, சார் கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? ஒன்றும் இல்லை சார், நார்மல் என்கொயரி தான், வாங்க. சிஸ்டர், ட்ரிப்ஸ் கரெக்டாக இறங்குதான்னு பாருங்க. சொல்லுங்க சார். அடிப்பட்ட பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் எங்க வீட்டில் வேலை செய்கிறவர் சார். சம்பவம் எப்போ நடந்துச்சு? இன்னைக்கு காலையில் இருந்துச்சுங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சொல்கிறா. அண்ணா, வீரியா அண்ணனுக்கு எப்படிண்ணா இருக்கு இப்போ? பாவண்டா, அவரு இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லைடா. போலீஸ் வேறு வந்திருக்காங்கடா. போலீஸ்? ஆமாம்மா, ஏதோ விசாரிக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க. சரி, நான் பேசினுக்கிறாங்க, நான் திருப்பி கூப்பிட்றேன். சரியா? ஏங்க ஏங்க என்ன சொன்னாங்க? ஏன் நீங்க போனை உடனே கட் பண்ணிட்டீங்க? ஒண்ணும் இல்ல. வேற எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஒண்ணும் இல்ல, போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்களா, இவன் அப்புறமா பேசுறேன்ட்டு வச்சுட்டான். அச்சச்சோ, போலீஸ் என்கொயரியா? அந்த ஆள் கிட்ட என்ன என்கொயரி பண்றாங்க? ஓகே சார், ஆக்சிடென்ட் நடந்த இடத்த நேரில் பார்க்கணும். உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்களா? கண்டிப்பாங்க, ஒரு நிமிஷம். டேய் சார், கூட்டு போட. இல்லை அப்பா வேணாம், நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறோம். நீங்கள் வேணா உங்களை கூப்பிட்டு போங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அப்போ டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. வேணாம்ப்பா சார், நீங்கள் அப்பா கூப்பிட்டு போங்க சார். நீங்கள் போங்க. இல்லடா, நான் இருந்தாலும் பாவம்டாவ. சொன்ன கேளுங்கப்பா. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க சார், போங்க. வாங்க, உள்ள மாமா. வாங்க, ஒரு நிமிஷம். இவங்க மருமகளுங்க. ஓ, அம்மா, வீரியாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதை பத்தி விசாரிக்க வந்திருக்காரு. சரிங்க மாமா. தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்த பார்க்கலாமா? பார்க்கல சார், கிச்சன் அங்க இருக்கு. வாங்க.
இங்க தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல? ஆமா சார். எப்பவுமே அவரு தான் சமைப்பாரா? ஆமா சார், அவர் தான் சமைப்பாரு. ஆனா எப்பவும் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் நாங்க பார்த்துப்போம், அவ்வளவுதான். மற்றபடி மார்க்கெட் போறது எல்லாமே அவர் தான். சரி, சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எதுக்கு கிச்சனுக்கு போனார் தெரியுமா? டீ போடலான்னு போனார் சார். நீங்க தான் டீ போட சொன்னீங்களா? இல்ல சார், என் வீட்டுக்காரரோட தம்பி தான் டீ கேட்டாரு. அவர் போறதுக்கு முன்னாடி நான் தான் கிச்சனுக்கு வந்தேன். அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்ததுனால சிக்னல் சரியா கிடைக்கலன்னு வெளியில போய் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் கிச்சனுக்குள்ள போனாரு. யார் வந்திருக்கா? அது போலீஸ் வந்திருக்காங்க நட்ராஜ். ஓ, என்கொயரி விஷயமா வந்திருப்பாங்க போட்டிருக்கு. சரி வா போலாம். நம்ம மட்டும் மேல இருந்தோம்னா கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க. கீழே போயிடுவோம். என்ன யோசிக்கிற? வா போலாம். ஒன்றும் இல்லை, போலாம். சார், இவங்க? இவன் மூணாவது பையன் நட்ராஜன். ஓ, இவன் அவங்க சம்சாரம் அனிதா. அம்மா, நீங்க சொன்னவர் இவரு தானா? ஆமா சார். சார், நீங்க தான் கடைசியா வேறையா கிட்ட டீ போட சொன்னதா? ஆமா சார், என் ஒய்ஃபுக்கு தலைவலிக்குதுன்னு டீ கேட்டாங்க. நான் தான் டீ போட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட்டே ஆச்சு. ஐயோ, இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் வெளாவரியா சொல்லிட்டு இருப்பான். சார், கேஸ் வர ஸ்மெல் கூட தெரியாமலா இத்தனை வருஷமா சமையல்காரா இருந்திருக்காரு? இல்லைங்க, அவன் எல்லா வேலையும் கேர்ஃபுல்லாக நிதானமாக தான் செய்வான். இந்த மாதிரிலாம் தப்பு அவன் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அப்போ இப்ப மட்டும் எப்படி? அவரு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தாரா? இல்லை சார், உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்தான். ஆனால் என்னமோ தெரியல சார், கொஞ்ச நாளா அவன் மனசில் ஏதோ குழப்பம் இருந்த மாதிரி நம்ம பேச்சு பார்த்தா. எதை வச்சு சொல்றீங்க சார்? வழக்கமாக அவன் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா, இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வரமான்னு ரொம்ப அக்கறையெல்லாம் கேட்பான். அப்பேற்பட்டவன் சார். அன்றைக்கி கூட நான் கஸ்டமர்ஸோட பிஸியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் பண்ணான். வழக்கமாக சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதை பற்றியே கேட்காம, ஐயா உங்ககிட்ட அவசரமாக பேசணும்னு சொன்னான். நான் இப்போ கஸ்டமர்ஸோட பிஸியாக இருக்கேன்டா, அப்புறம் பேசுறேன்டான்னு சொன்னேன். 2-3 தூரம் திரும்ப ஐயா ரொம்ப முக்கியமான ஐயா பேசணும் ஐயான்னு சொன்னான். கஸ்டமர்ஸோட பிஸியாக இருக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன், வெயின்னு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்லை, பேசணும்னு தான் வீட்டுக்கு லேண்ட்லைன் ட்ரை பண்ணேன். கிடைக்கவே இல்லைங்க. என்னாச்சுன்னு தெரியல. எப்படி கிடைக்கும்? அதான் நான் கட் பண்ணிட்டேன்ல. அவரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? அப்படி எதுவும் இல்ல சார். சரி, சாருக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன மாதிரி உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது பேசணும்னு முயற்சி பண்ணாரா? ஆமா சார், நான் டீ போட சொல்லும்போது என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தாரு. ஆனா நீங்க டீ போட்டு வாங்க, அப்புறமா பேசலாம்னு சொன்னேன். போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட்டே ஆச்சு. ராமநாதன் சார், ஹாஸ்பிட்டல் அவரை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லும் போது அவருக்கு யாருமே இல்ல, நாங்க தான் எல்லாமேன்னு சொன்னீங்க. ஆமா, ஒருவேளை அவர் உங்களை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாரோ? இருக்கலாம் சார், எனக்கு தெளிவாக தெரியல. சரி, நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? இந்த வீட்டில் நான் யார் மேலே சந்தேகப்பட போறேங்க? அப்படியெல்லாம் இல்லை. உங்க வீட்டுக்கு புதுசா யாராவது வந்திருக்காங்களா? இல்லைங்க, வீட்டுக்கு புதுசாக யாரும் வரல. புதுசுன்னு சொல்லணும்னா இந்த மருமகம் புதுசாக வந்திருக்கிறா. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. ஆமா, தலைவலிக்குதுன்னு நீங்க தான் டீ கேட்டீங்கல்ல? ஆமா, இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? நான் என் ரூம்ல இருந்தேன். உங்களோடது அரேஞ்ச் மேரேஜா? சார், இதெல்லாம் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? கோவப்படாதீங்க மேடம், என்கொயரின்னு வந்துட்டா எதை வேணாலும் கேட்போம். என்ன இது? இன்ஸ்பெக்டர், தவற நினைக்காதீங்க. இந்த பொண்ணு நட்ராஜனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறா. முதல்ல நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. இந்த பொண்ணு பாவம் ரொம்ப போராடி இவனை கட்டிக்கிட்டு இருக்கிறா. அதனாலதான் நீங்க இப்படி கேட்ட உடனே சட்னு கோவப்பட்டுச்சு. ஓகே ஓகே, வீரையா மனசுல ஏதோ டிஸ்டர்ப் ஆகி உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் கண்ணு முடிச்சாதான்
என்ன ஏதுன்னு தெரியும். அவன் எப்படி கண்ணு முடிப்பான்? ஹலோ, சொல்லுங்க. ஓ அப்படியா? சரி, நான் வந்துட்டு இருக்கேன். நான் வர்ற வரைக்கும் யாரையும் உள்ள விட வேண்டாம். ஓகே சார். என்ன வேறையா கண்ணு முடிச்சிட்டாரு. கண்ணு முடிச்சிட்டானா? சரிங்க சார், நான் போய் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நானும் வரேன் சார். சரி, வாங்க போலாம். அப்பா நானும் வரேப்பா உங்க கூட. இல்ல வேண்டாம் கண்ணா, வீட்டுல லேடிஸ் எல்லாம் தனியா இருக்காங்க. நீ உங்களுக்கு துணையாரு, நான் அவரோட போயிட்டு வரேன். வாங்க வாங்க. வா மேல போ. ஷூ. அதா சொல்லுதா. அப்பா அந்த வீரையால அவன் கண்ணு முடிச்சிட்டான்ப்பா. என்னத்த சொல்ற? ஆமாப்பா, இப்பதான் வீட்டுக்கு என்கொயரின்னு போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்திருக்காங்களா? ஆமாப்பா, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முடிச்சிட்டாருன்னு ஃபோன் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ எதுக்கு பயப்படாதா? நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்கப்பா. வீரையா யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லி தொலைச்சிட்டு போறான். இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அதை நான் பாத்துக்கிறதா. சரி. ஷூ, என்ன பண்றது? டிரைவர் கொஞ்சம் வேகமா பாப்பா. சரிங்க சார். தம்பி வீரையன் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல வந்தாங்கல்ல. ரைட்ல போய் செகண்ட் ஃப்ளோர். ஆ, ஓகே. நமக்கு முன்னால வந்துட்டாங்க. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அத்தா, நாங்க வர்றதுக்கு முன்னாலேயே அந்த ராமநாதன் வந்துட்டான். ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? ஆமாத்தா, ஐயோ என்னப்பா இப்படி கோட்டை விட்டீங்களே? நானும் வேகமா தான் வந்தேன். ஆனா அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கதா. இப்ப அங்க என்ன நடக்குது? உள்ள என்ன பண்றாங்க? வீரையா கண்ணு முடிச்சிட்டானா இல்ல மயக்கத்துல இருக்காங்க? நான் தான்டா. அவன் இப்ப கண் முழிச்சிட்டாத்தா. ஐயோ என்னப்பா சொல்றீங்க? கண்ணு முடிச்சிட்டானா? ஆமாத்தா. பேசுறாங்க பாருங்க, பேசுறாங்க பாருங்க. ஐயா நான் ஐயா தான் வந்துருக்கிறேன். என்னாச்சு நம்மளுக்கு? அத்தா, இப்பதான் பேச போறேன். ஐயோ அப்பா, அந்த ஆள் மட்டும் பேச ஆரம்பிச்சா எல்லாமே போச்சுப்பா. இப்ப என்னம்மா பண்றது? இங்க பாருங்கப்பா, அந்த ஆள் பேச ஆரம்பிச்சா எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவான். மொத்தமா போய் உள்ள பழி தின்னு வேண்டியதான். அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னு பாருங்க, போங்க. சரிதா. ஐயா சொல்லு சொல்லு. அத்தா, அவன் இன்னும் பேசல. அவன் பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, அந்த ஆள் பேசக்கூடாதுப்பா. போய் ஏதாச்சும் பண்ணுங்க. கவலைப்படாதா, ஏதாவது பண்ணுவோம். ஐயா இருக்கட்டுடா, பரவாயில்லடா. கஷ்டப்படாதா, கொஞ்சம் சாக்கிரதையா இருந்துட்டா இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம்.
பயப்படுங்கிற ஐயா இருக்கிறேன்டா. நான் காப்பாத்திருக்கேன் உடனே. எதுக்கு கவலைப்படாது, ஐயா இருக்கிறேன், காப்பாத்து. ஐயா என்னடா பெரியா, என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? பெரிய நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ பதட்டப்படாம சொல்லுங்க. பா என்ன பாச்சு? அத்தா அவன் ஐயா ஐயா நீ ஏதோ பேச பாக்குறாத்தா. பேசுறானா? ஐயோ என்ன பேசுறான் பாருங்க, என்ன பேசுறான் பாருங்க. ஐயா என்னடா பெரியா, என்ன சொல்ல நினைக்கிறேன்? நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்கன்னு சொல்றாங்க. சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அண்ணா நீ பயப்பட ஒன்றும் ஆகுதுண்ணா உனக்கு. ஐயா சொல்லு சொல்லு, என்ன சொல்லு? என்னாச்சு என்னாச்சு? ஏய் நகராஜா, இவனுக்கு என்னமா ஆயிடுச்சுன்னா போட போட சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுறேன். என்னடா பண்ணுது? டாக்டர் அப்பா என்னதாப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா. அத்தா அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே மூச்சு வாங்கி தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் கூப்பிட போயிருக்கானத்தா. அப்ப ஏதாவது சொல்லிருப்பான்லப்பா? இல்லத்தா எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. நீங்க பாருங்க போயிட்டு. பிரியா கண்டுபிடிச்சு போடுறா, என்னாச்சு உனக்கு? டாக்டரியா கண்டுபிடிச்சு போட்டாங்க. ஏதாவது பேசுறதுக்குள்ள வலி மாதிரி வந்துச்சு, மறுபடியும் மயக்க போட்டாங்க. ஒன்றும் பேச மாட்டேங்கிறான். ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் என்னன்னு செக் பண்றேன். கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க. சார் இவங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. பிரியா சிஸ்டர் வாங்க இன்ஜெக்ஷன் எடுங்க. வாங்க. ஹலோ சொல்லுங்க சார். என்கொயரி போயிட்டு இருக்கு. அப்பா அழுகாதீங்கப்பா. அப்பா என்னாச்சுன்னு தெரியலடா. ஒண்ணும் ஆகாதுப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அத்தா எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. உள்ள டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் அப்பா சீக்கிரம் முடிஞ்சிடும் சார். சார் ஓகே. என்னாச்சு சார் பிரியா? திரும்பவும் மயக்கமாயிட்டாரு. உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா? இல்லையே. அத்தா அவன் திரும்பவும் மயக்கமாயிட்டானா? அப்பா இப்பதான் உயிரே வருதுப்பா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். வீரையா அண்ணன் கண்ணை முடிச்சிட்டாருன்னு சொல்லி போலீஸ் கூட மாமாவும் போயிருக்காரு. வீரையா அண்ணன் என்ன சொல்லிருப்பாருன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? மாமா என்னாச்சு மாமா? வீரையா அண்ணன் என்ன சொன்னாரு? என்ன மாமா அமைதியாவே இருக்கீங்க? அவருக்கு ஏதாவது? இல்லம்மா, அப்படி பயப்படும்படியா ஒண்ணும் இல்ல. என்ன கண்ணு முழிச்சதும் மறுபடியும் மயக்க நிலைக்கு போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, கண்ணு முழிச்சவன் ஏதாவது பேசுவான்னு பார்த்தா ஐயா ஐயான்னு ஏதோ பேச முயற்சி பண்ணான். ஆனா முடியல. அந்த முயற்சியிலேயே திடீர்னு ஏதோ உடம்பெல்லாம் ஒரு ஆட்டம் ஆடிச்சு, மறுபடியும் மயக்கமாயிட்டான். அவன் மனச பாவம் எதுவோ சீரியஸா பாதிச்சிருக்குமா, என்னன்னு தான் தெரியல. அதான் என்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், முடியல பாவம். திணறான், ஐயா ஐயாங்கிறான். என்னடா வெறியா சொல்றாங்கிறேன், சொல்ல முடியல. அவனால அவன் தவிச்ச அந்த தவிப்பை பார்த்த உடனே என் நெஞ்சு என்னவோ பண்ணிருச்சுமா. பயமா இருக்குமேதா, அவனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. இல்ல மாமா, அவருக்கு எதுவும் ஆகாது. அவர் நல்லபடியா வீட்டுக்கு வருவாரு. திரும்பவும் பழைய மாதிரி ஓடி ஆடி வேலை செய்வார் மாமா. நீங்க கவலைப்படாதீங்க. அதான் நானும் வேண்டிக்கிறேன். டாக்டர் என்ன சொல்றாரு மாமா? அவரால் தீர்மானமா ஒன்னும் சொல்ல முடியலம்மா. எப்ப கண்முழிப்பான், எப்ப பேசுவான்னு ஒன்னும் டிஃபரெண்டா சொல்ல முடியாதுங்கிறாரு. என்ன பண்றது? கடவுள் தான் அவனை காப்பாத்தணும்.
ஒரு நிமிஷம் முன்னாடி போயிருந்தா கூட அவன் கதையை முடிச்சிருப்பான். விடுங்க ஐயா, அதான் ஒன்றும் பிரச்சனை ஆகல இல்ல. நீயா பேசாத. அவன் கண்ணு முழிச்சான்னா எங்க ஆத்தாவுக்கு தானே பிரச்சனை. டேய், ஒரு ஆளை ரெடி பண்ண சொன்னேன், ரெடி பண்ணியா? பண்ணிட்டேன் ஐயா, இப்போ வந்துடும் ஐயா. கரெக்டான ஆள் தானே? ஆமா ஐயா, கரெக்டான ஆள். ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்யறோம். காரியத்தை கட்சிலும் முடிச்சிடும் ஐயா. ஹலோ அண்ணே, வாட்பாய் பேசுறேன், வெளியே வெயிட் பண்ணிக்கலாம். அங்கேயே இரு, நான் வரேன். ஐயா, பாட்டி வந்தாச்சு, வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. ஐயா, இவன் தான் ஐயா. வணக்கம் ஐயா. ஏய், புத்துராஸ் எல்லாரும் உங்கள்கிட்ட சொன்னானா? சொன்னாருங்க ஐயா. வீரையா எக்காரணத்தை கொண்டு கண் முழிக்க கூடாது. அதுக்குள்ளே அவனை போட்டு கண்டிப்பா ஐயா. நாளை கடத்தாத, சீக்கிரம் முடிக்கணும். அவன் கண்ணை மூடினத்தான் எனக்கு நிம்மதி. அதை நான் பார்த்துக்கிறேன் ஐயா. அவர் ரூம்ல எந்நேரமும் யாராவது ஒருத்தர் நின்றுட்டே இருக்காங்க ஐயா. அவங்க இல்லாத நேரமா பார்த்து காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறீங்க. முடிச்சிட்டு வந்து சொல்லு. சரிங்கய்யா. ஏய் முத்துராசு. ஐயா, அவன் கதையை முடிச்சுட்டு மீதத்தை வந்து வாங்கிக்க. சரிங்கய்யா. சரி, நீ போகலாம். ஐயா. என்னையா என் முத்துராசு கொடுத்து விட்றேன். என்ஜாய் பண்ண. வரங்கய்யா. எங்கள் ஆத்தாவுக்கு ஒன்றுனா நான் எதை வேணாலும் பண்ண வேண்டாம் முத்துராசு. வீரையெல்லாம் எனக்கு எம்மாத்தான்.